வெற்றியை உங்க மேல இனி பிசாசு உங்க மேல கை வைக்கவே கூடாது, கை வைக்கவே முடியாது என்கிற இடத்திற்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக ஒரு பெரிய வெற்றியை சிலுவையில செய்து முடித்தார். பாவி என்பதும் நீதிமான் என்பதும் எதன் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம் என்பதை பொறுத்துதான். ஆகவே ஒருத்தன் வந்து நான் பாவி அப்படின்னு சொன்னானா அவன் நல்லவன் நீங்க நினைச்சுறாங்க. அவன் தேவன் செஞ்ச செயலை நம்பாம தான் செஞ்ச செயலை தான் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறான். தான் செய்த செயலை அல்லது மற்றவர்கள் செய்த செயலை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை பேசவில்லை. தேவன் என்ன செஞ்சார்? அப்ப நம்முடைய ராஜா அந்த வசந்த வாசியம் தேவனுடைய செயல் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். நான் முடிக்கிறேன். வாசிக்க தொடர்ந்து. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, அதாவது துரைத்தனம்னா நீங்க விரும்பாட்டாலும் உங்களை ஒன்று செய்ய வைக்கிறது. அதிகாரம் உங்கள் மீது பிசாசு வைத்திருந்த சகல துரைத்தனத்தை அதிகாரங்களை உரிந்து கொண்டாராம். கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். ராஜா மிகப்பெரிய ஒரு வேலை எனக்காய் செய்திருக்கிறார். என்னுடைய சத்ருவாய் என் மீது துரைத்தனம் பண்ணின, உன் மீது துரைத்தனம் பண்ணி நீ பாவம் செஞ்சில யாருங்க சின் கான்சியஸ் என்றது சின்னு செஞ்சா மட்டும் வர்றது கிடையாது என்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மையை நீங்க உங்களுக்கு சொல்றேன். ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்றேன். நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். ஒரு வாரம் நீங்க ஒரு பாவமே செய்யாம நீங்க வாழ்க்கையில் வாழ்ந்து, இப்ப நீங்க வந்து பர்சனலா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. ஒரு பாவம் செய்யாம அக்கார்டிங் டு லீகலிஸ்டிக் ப்ரீச்சிங் ஒரு பாவம் செய்யாம நீ இருந்துக்குங்க. ஒரு வாரம் கழிச்சு வாங்க, உங்களுக்குள்ள சின் கான்சியஸ் இருக்கும், கில்ட்டி கான்சியஸ் இருக்கும். இந்த கான்சியஸ்ன்றது உங்க ஆக்ட் மட்டும் பொறுத்தது கிடையாது. அது ஆதாம்கிட்ட பரம்பரையா வந்துகிட்டு இருக்கிறது. அது உங்க சப்கான்சியஸ்ல உட்காந்துக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு தப்பு பண்ணாருன்னா கூட அது உங்கள்ட்ட உட்காந்துக்கிட்டே இருக்கும். இது நீங்க செஞ்ச பாவத்தினால இந்த கான்சியஸ் கிடையாது, இது ஆதாம் செஞ்சது. அப்படித்தான் சன் கான்சியஸும் இந்த ரைச்சியஸ் கான்சியஸும் நீங்க செய்யற காரியத்தினால வர்றது கிடையாது. இயேசு செய்து முடித்ததை நீங்கள் விசுவாசிப்பதனால் உங்கள் மீது வருவது. இப்ப இயேசு என்ன செய்தார்? சிலுவையிலே துரைத்தனங்களை, என் மீது துரைத்தனம் அதிகாரத்தையும் உரிந்து கொண்டுனா அவனை ஒரு ஆயுதமும் இல்லாதவனாக்கி வெளியரங்க கோலமாக்கி சிலுவையின் மீது வெற்றி சிறந்தார். ஒரு பெரிய வெற்றியை உங்க மேல இனி பிசாசு உங்க மேல கை வைக்கவே கூடாது, கை வைக்கவே முடியாது என்கிற இடத்திற்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக ஒரு பெரிய வெற்றியை சிலுவையில செய்து முடித்தார். உலக சரித்திரத்தில் ஒருபோதும் பிதாவாகிய தேவன் செய்யாத ஒரு வேலையை நமக்காக செய்தார்.